அபியோட அக்காவும் அபியும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியோடி ஒரே வீட்டில் நம்ம இருக்கிறோம், அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், ஆப்ரேஷன்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எனக்கு ராகவ நினச்சா ரொம்ப பயமாக இருக்குன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் நல்லவர் தான், நீ புரிஞ்சுப்ப அப்படின்லாம் சொல்கிறாங்க அவங்க அக்கா. நீ என்னமோ சொல்கிற, நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அபி. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பால் சம்பு எடுத்துகிட்டு போகிறாங்க. பயங்கரமாக டென்ஷனில் உட்காந்துருக்குறாங்க பெட்ரூமில். அப்போ வந்து ராகவ் உள்ளே வராரு. பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்தி பெட்டில் இருக்கிற பெட்ஷீட்டெல்லாம் வேகமாக உதறி விடுறாரு, தலையணையெல்லாம் தூக்கி விசிறாரு. நீ என்ன நினச்சியோ அதை சாதிக்கணுங்கிற மாதிரி நீ இந்த வீட்டுக்கு வந்துட்ட அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசுகிறாரு. என்ன என்னுடைய நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா, எனக்கும் தான் பிடிக்கல உங்களை பார்த்தாலே அப்படிலாம் பேசுகிறாங்க. அபியும் 2 பேரும் மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்க. நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், பாட்டிக்கிட்ட நம்ம என்ன பதில் சொல்லுவோம், 8 மாதம் நீ நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படின்னதும் அபி சொல்லுவாங்க, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாலே வந்து 6 மாதம் 1 வருஷம்பாங்க, இது என்ன 8 மாதம், அது என்ன கணக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னது. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது, ஆனால் நான் சொல்கிற பேச்சு நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னது. அபி வந்து ஒரு நிமிஷம் கூட நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ராகவ் வந்து நான் சொல்கிறத நீ எப்படி கேட்காம போகிறேன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக கத்திட்டு தலையணையை நடுவில் போட்டு தூங்கிடுவார். இப்படி தாங்க ப்ரொமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்